அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல் இன்னைக்கு பார்பக்யூ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1/2 ஸ்பூன், டீஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஸ்டார் 1, சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு 2 சேர்த்துக்கணும். அதோட 1/2 ஸ்பூன் மிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், அப்புறம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன். இது வேணான்னா விட்டுறலாம். இதோட உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிப்போம். தந்தூர் மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். முதல்ல கடல மாவு 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இல்லைனா மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், அடுத்தது நம்ம அரைச்ச தந்தூர் மசாலா 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதோட தயிர் சேர்த்துப்போம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியான தயிர். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி ஆகிட்டு 2 ஸ்பூன் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் மசாலா பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி பார்பிக்யூவில் பன்னீர், வெங்காயம், குடமிளகா, தக்காளி, பைனாப்பிள் வச்சு செய்ய போகிறோம். முதல்ல பன்னீர் டிக்கா செஞ்சிடலாம். நான் 400 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிப்போம். இப்போ கட் பண்ண பன்னீரை மசாலாவில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பன்னீர் மொத்தமாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கொயராக வர மாதிரி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிப்போம். அடுத்தது வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். தலையை கட் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு 4ஆக கட் பண்ணிப்போம். அப்புறம் இந்த 2 ஸ்லைஸாக பிரித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்கொயராக வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி வெங்காயத்தை எல்லா பீஸையும் கட் பண்ணிப்போம்.
கொஞ்சம் பெரிய பெருசாக இருக்கிற பீஸ் மட்டும் வச்சுப்போம். இதே மாதிரி நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் குடமிளகாயையும் இதில் சேர்த்துப்போம். இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கனால தண்ணி விட்டுருவோம், அதனால் தண்ணி பண்ண வேணாம். அடுத்து தக்காளி அதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு போட்டுப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுப்போம். இதை அதே மாதிரி கிரில் பண்ணுறதுக்கு பைனாப்பிளை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காணியும் இந்த மாதிரி சின்ன சின்ன மெல்லிசான பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தணல் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி BBQ செய்கிறதுக்கு கடையில் இதை மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு அயனால் செய்யப்பட்டது. அதுக்கு வந்து 4 ஸ்க்ரூவர் கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அடியில் வந்து நான் இப்போ விறகு போட்டிருக்கேன். இது வந்து அவுட்டோரில் செய்கிறதுக்காக வாங்கினது. இது நம்ம வந்து தோசைக்கல்லில் செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். ஸ்க்ரூவரில் தந்தூரிக்கு நம்ம எல்லாத்தையும் சொருகிட்டு இப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த டைப்பில் நான் வாங்கியிருக்கேன். ரொட்டேட் பண்ணுறதுனால எல்லா சைடும் நல்லா வேகும். இப்போ இந்த விறகை பற்ற வச்சு நம்ம தணல் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் விறகெல்லாம் வந்து பற்றி எரியறதுக்காக ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறேன். நல்லா எதுவுமே செய்யும்போது நல்லா வேகமாக பற்றி எரியும். நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிளை இந்த ஸ்க்ரூவரில் அப்படி சொருவிக்கலாம். அடுத்தது கார்ன். அடுத்ததா கேப்சிகம் சொருவிக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பன்னீர், திரும்பவும் ஒரு கேப்சிகம், வெங்காயம், இதை மாதிரி எல்லாம் கலந்து கலந்து நம்ம சொருவிக்கலாம். இப்போ சொருகியாச்சு. நம்ம இதை தணலில் சுட்டு எடுத்துடலாம். தணல் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சொருகி வச்சதெல்லாம் வச்சுக்கலாம். கார்ன் வச்சாச்சு, பைனாப்பிள் வச்சாச்சு, அப்புறம் பன்னீர் டிக்கா, இப்போ பைனாப்பிள் மேலே லைட்டாக சால்ட்டு போட்டுப்போம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச டிக்கா மசாலாவை கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். கார்னுக்கு லைட்டாக மேலே ஆயில் பூசிப்போம். எல்லா சைடும் திருப்பி வேக விட்டுக்கலாம். தணலில் வேகும்போது நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவராக நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்பவே. இப்போ தணலில் பொறுமையாக வேக ஆரம்பிச்சிட்டு நம்மளுக்கு தெரியுது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி நம்ம வேக வச்சுப்போம். எரிஞ்சுதுன்னா காந்தி போயிடும். அதனால் தணல் இருந்தாலே போதும். சப்போஸ் ரொம்ப எரியுது அப்படின்னா டக்குன்னு அணைஞ்சிரும். அதனால் நம்ம என்ன செய்யணும், லைட்டாக தண்ணி தெளித்து எரியிறதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு தணலாக்கி வச்சுக்கணும். அப்படியே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த எண்ணெய் அடியில் பட்டோடனே புகையில் பட்டோடனே அப்படியே ஸ்மோக் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ எல்லா சைடும் நல்லா வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த தந்தூரிக்கு தொட்டுக்க வந்து புதினா சட்னி தொட்டுக்க நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.